வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு வீட்டு வார் மீடியால விக்கி தி பிக் பாஸ். நான் உங்க விக்கி. என்னடா நடக்குது இங்க? ராணவ் தெருக்க விட்டுட்டு இருக்காப்ல. வீக்கெண்ட் எபிசோட்ல ராணவ வந்து எல்லாரும் எதுக்கு வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லி ராணவியும் வர்ஷினியும் சொன்னாங்க. வர்ஷினி கூட ஓரளவு பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ராணவ் வேற லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரமோல. அப்புறமேட்டு வர ப்ரமோலலாம் அவர் வந்துட்டு இருக்காரு. ப்ரமோ கீழே பார்த்தீங்கன்னா திடீர்னு உருவான ராணவ் ஃபேன்ஸ் பேஜ், திடீர்னு உருவான ராணவ் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடி துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே லிட்டரலி போன சீசன் வந்து நம்ம அர்ச்சனாவை பார்த்த மாதிரி இருந்தது. அர்ச்சனாவை வந்த வீக்ல வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் போயிடுவாங்கன்ற நிலைமையில இருந்த அர்ச்சனா அப்படியே படிப்படியா போய் டைட்டில் வின்னர் ஆனாங்க. சேம் அதே மாதிரி ராணவுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. பட் டைட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. பட் ஆனா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ஷன்ல இல்ல அடுத்த வாரம் எவிக்ஷன்ல போயிடுவாரோ அப்படின்னு இருந்த ராணவ் வேற லெவல் கம்பேக் கொடுத்து, கம்பேக்னா இதுதான் கரெக்டா லிட்டரலி அந்த பிக் பாஸ் ஸ்டேஜை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சன் இது வரைக்கும் வந்து 21 பேர்ல யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ராணவ் தான். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்லினை பத்தி லேட்டா பேசணும்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லின் கொடுக்கப்பட்ட ரோல் மாரல் டீச்சரா, ஆமா, அந்த ரோலை வந்து பயங்கரமா வெளியே நம்ம ஜாக்லினுக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேன்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு எதனா ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் வந்து நான் யாருக்கு பிரச்சனை எல்லாம் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவான பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. என் டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், வை சோ ரூட் ப்ரோ அப்படின்ற மாதிரி. இவங்க டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரூடா ஒரு கேரக்டர் மாதிரி தான் நமக்கு வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஒரு பாசிட்டிவ் திங்ஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து யார் பேசினாலும் எதனா ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு சண்டை போட்டுட்டே இருக்காங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மாரா டீச்சரா வந்து ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாரா சொல்றப்ப அவங்க வந்து நெகட்டிவா சொல்லியிருந்தா கூட இவங்க இதை யூஸ் பண்ணி பாசிட்டிவா எல்லாரும் பத்தியும் சொல்லி இது மாதிரி ரொம்ப கொண்டு போயிருந்திருக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை வந்து தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம். பட் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிரின்சிபல்லயே போயிட்டு நம்ம மாரல் டீச்சர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் போய் பிரின்சிபல்ல கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல. அப்பான்னு சமுத்திரக்கனியோட படம் ஒண்ணு வந்தது. அதுல கூட அவரு அந்த படத்துல கூட சமுத்திரக்கனி போயிட்டு பிரின்சிபல்ல வந்து சண்டை போட்டு இருக்க மாட்டாரு. என்னையா இது நடக்குதுங்கிற மாதிரி இருந்தது. கூட ஜெஃப்ரியும் சேர்ந்துதான் வந்து கொஞ்சம் ஒரு காமெடி சீன்ஸா போயிருந்தது. நேத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரெமோவை பார்த்துட்டு தெறிக்க விட்டுருந்தாங்க. ராணுவ பாவம், ராணுவ டார்கெட் பண்றாங்க, என்னையா பண்ணிட்டு இருக்கேன், பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டாஸ்க். அங்க பாருங்க கேமரா அப்படின்ற மாதிரி சுத்தி கேமரா வச்சு உங்களை பிராங்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. சீக்ரெட் டாஸ்க் நம்ம தீபகை கூப்பிட்டு நம்ம பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விளைவில் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா கால ஒரு ஒரு டே ஒன்ல இருந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ராணுவ வேற பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப உட்காருன்னு சொல்லி அருண் போய் உட்கார வச்சு அவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. நீ என்ன வேணா பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்ரெட் டாஸ்க்கை பயங்கரமா யூஸ் பண்ணி சத்யா அண்டு ராணுவ வந்து ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணாங்க. ஆனா சத்யா எந்த அளவு பண்ணாருன்னு தெரியல. ராணுவ தெரிக்க விட்டாப்ல மனுஷன் எல்லாரையும் கதற விட்டு போன சீசன்ல நம்ம விசித்ரா சொல்லிடுவான் பாரு, எல்லாம் சண்டை போட சிரிச்சிட்டு இருப்பாங்க சைட்ல போயிட்டு. அந்த மாதிரி எல்லாரும் சண்டை போட விட்டுட்டு அவர் போயிட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியா ரொம்ப அடக்க முடியலன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் டோர் சாத்திட்டுலாம் சிரிச்சிட்டு இருந்தாரு. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா, இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப அன்அபிஷியலா விட்ட பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கு நம்ம ஜாக்லினுக்கு மேல போயிட்டாரு. அவரு டாப் 3ல இருக்காரு. டாப் 3ல 3வது இடத்துல இருக்காரு. மேல வந்து ஒன்னொன்னா ஜெஃப்ரியும் இவங்களா தான் இருக்காங்க, சௌந்தர்யா தான் இருக்காங்க. இப்படியே போன அடிச்சு சௌந்தர்யக்கு மேல போயிடுவார் போல இருக்கு. பார்ப்போம். இது மட்டும் கிடையாது, அடுத்த வாரத்திலயும் அவர் பண்றதை வச்சுதான் நம்ம கொண்டு போக முடியும். உங்களுக்கு நம்ம ராணுவ பண்றதை பத்தி எப்படி இருக்கு, உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. பார்ப்போம் அடுத்த வாரத்தை என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்ட ஒரு சரித்திரமா போயிட்டு இருக்கு. அது யாருன்னா மாத்துவாங்களா? மாத்துறதுல ஒரு ரன்னர் அப்பாராச்சும் நம்ம ராணா வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுங்க, வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிப்போம். இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு வார் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.